அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள். இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான சமூக அறிவிலிருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா பாருங்க. ஆசியாவில் ஏழைகளே இல்லாத நாடு எது? சிங்கப்பூர். ஆசியாவில் ஏழைகளே இல்லாத நாடு வந்து சிங்கப்பூர். அடுத்த வினா. இந்திய அரசின் வரி வருவாயில் அதிக வருவாய் அளிப்பது எது? கலால் வரி. இந்திய அரசின் வரி வருவாயில் அதிக வருவாய் அளிப்பது எதுனா கலால் வரி. அடுத்த வினா. இந்தியா பொதுத்துறை அமைப்புகளில் மிகப்பெரிய அமைப்பு எது? இந்திய ரயில்வே. இந்திய பொதுத்துறை அமைப்புகளில் மிகப்பெரிய அமைப்பு வந்து இந்திய ரயில்வே. அடுத்த வினா. உலகின் மிகப்பெரிய வைர சுரங்கங்கள் எங்கு உள்ளன? தென்னாப்பிரிக்கா, கிம்பர்லி. உலகின் மிகப்பெரிய வைர சுரங்கங்கள் எங்கே இருக்குன்னா தென்னாப்பிரிக்காவில் உள்ள கிம்பர்லி. அடுத்த வினா. அரசுடைமை ஆக்கப்பட்ட வங்கிகளில் மிகவும் பழமை வாய்ந்த வங்கி எது? அலகாபாத் வங்கி. ஆறாவது வினா. தேநீர் அறிமுகப்படுத்திய நாடு எது? சீனா. தேநீரை அறிமுகப்படுத்திய நாடு சீனா. அடுத்த வினா பாருங்க. அலெக்சாண்ட்ரியா துறைமுகம் எந்த நாட்டில் உள்ளது? எகிப்து. அலெக்சாண்ட்ரியா துறைமுகம் எகிப்து நாட்டில் உள்ளது. எட்டாவது வினா. சாக்லேட் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? சுவிஸ். சாக்லேட் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு வந்து சுவிஸ். அடுத்த வினா பாருங்க. வெற்றிலை முதலில் எந்த நாட்டில் பயிர் செய்யப்பட்டது? மலேசியா. வெற்றிலை முதலில் எந்த நாட்டில் பயிர் செய்யப்பட்டதுன்னா மலேசியா. பத்தாவது வினா. உலகில் தேங்காய் எந்த நாட்டில் அதிகமாக உற்பத்தி ஆகிறது? பிலிப்பைன்ஸ் நாடு. உலகில் தேங்காய் எந்த நாட்டில் அதிகமாக உற்பத்தி ஆகுதுன்னா பிலிப்பைன்ஸ் நாடு. 11வது வினா. அறிவியல் கண்டம் என்று அழைக்கப்படும் கண்டம் எது? அண்டார்டிகா. ஒரு முக்கியமான வினா. அறிவியல் கண்டம் அப்படின்னா எதுனா அண்டார்டிகா. அடுத்த வினா பாருங்க. டவுன்ஸ் புல்வெளி எங்கு உள்ளது? ஆஸ்திரேலியா. டவுன்ஸ் புல்வெளி எங்கே இருக்குன்னா ஆஸ்திரேலியா. 13வது வினா. வெள்ளை கண்டம் என்று அழைக்கப்படும் கண்டம் எது? அண்டார்டிகா. வெள்ளை கண்டம்னா உங்களுக்கு அண்டார்டிகா. அறிவியல் கண்டம்னாலும் அண்டார்டிகா தான். அடுத்து பாருங்க. மவுண்ட் எரிபஸ் ஒரு செயல்படும் எரிமலை ஆகும். இது எங்கு உள்ளது? ரோஸ் தீவு. மவுண்ட் எரிபஸ்ங்கிறது ஒரு செயல்படும் எரிமலை. அது எங்கே இருக்குன்னா ரோஸ் தீவில். 15வது வினா. அண்டார்டிகாவில் அமைக்கப்பட்ட முதல் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் எது? தச்சின் கங்கோத்ரி. அண்டார்டிகாவில் அமைக்கப்பட்ட முதல் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் பேர் வந்து தச்சின் கங்கோத்ரி. 16வது வினா பாருங்க. ஆஸ்திரேலியாவின் பணப்பயிர் என அழைக்கப்படுவது எது? ஆட்டு உரோமம். ஆஸ்திரேலியாவின் பணப்பயிர் எதுனா ஆட்டு உரோமம். அடுத்த வினா. துக்ளக் ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்களின் தொகுப்பு பெயர் என்ன? பைக்கா இ பெரோஸ். துக்ளக் ஆட்சி காலத்தில் உரிமையியல் நடைமுறை சட்டங்களின் தொகுப்பின் பெயர் என்ன? பைக்கா இ பெரோஸ். 18வது வினா பாருங்க. நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் எது? கல்கத்தா உயர்நீதிமன்றம். நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் வந்து கல்கத்தா உயர்நீதிமன்றம். அடுத்த பாருங்க. கல்கத்தா உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு? 1662. கல்கத்தா உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்ட ஆண்டு வந்து 1662. 20வது வினா. நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றம் எங்கு உள்ளது? அலகாபாத் நீதிமன்றம். பழமையானதுன்னா கல்கத்தா, மிக பெருசுனா அலகாபாத். அடுத்த வினா பாருங்க. இ நீதிமன்றங்கள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? 2005. இ நீதிமன்றங்கள் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2005. 22வது வினா. இந்திய இராணுவத்தின் உயர்ந்த பதவி எது? ஃபீல்டு மார்ஷல். இந்திய இராணுவத்தின் உயர்ந்த பதவி எதுனா ஃபீல்டு மார்ஷல். 23வது வினா. இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் யார்? ஷாம் மானக்ஷா. இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் யார்னா ஷாம் மானக்ஷா. 24வது வினா. இச்சிங் எந்த நாடு சார்ந்தவர்? சீன அறிஞர். இச்சிங் வந்து சீன அறிஞர். 25வது வினா. அறிவியல் பாடங்களின் கற்றலை ஊக்குவித்த மன்னர் யார்? ராஜா ஜெய்சிங். அறிவியல் பாடங்களின் கற்றலை ஊக்குவித்த மன்னர் வந்து ராஜா ஜெய்சிங். 26வது வினா. இந்திய அரசு புதிய கல்விக் கொள்கையினை அறிமுகப்படுத்திய ஆண்டு எது? 1986. இந்திய அரசு புதிய கல்விக் கொள்கையினை அறிமுகப்படுத்திய ஆண்டு 1986. 27வது வினா பாருங்க. கரும்பலகை திட்டம் என்பது என்ன? தொடக்க பள்ளிகளை தேசிய அளவில் மேம்படுத்துவதற்கான திட்டம். 28வது வினா பாருங்க. இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட ஆண்டு எது? 2004 டிசம்பர் 26. இந்திய பெருங்கடலில் சுனாமி ஏற்பட்ட ஆண்டு 2004. அடுத்த வினா பாருங்க. செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் யார்?
ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக். செக்குலரிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர் ஜார்ஜ் ஜேக்கப் ஹோல்யோக். 30வது வினா, எந்த சட்டத்திட்டத்தின் மூலம் முகவரியில் சமய சார்பற்ற என்ற சொல் சேர்க்கப்பட்டது? 42வது சட்ட திருத்தம் 1976. அடுத்த வினா, இந்திய அரசியலமைப்பின் முகவரை திருத்தப்பட்ட ஆண்டு? 1976. இந்திய அரசியலமைப்பின் முகவரை திருத்தப்பட்ட ஆண்டு 1976. உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, முகவரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 32வது வினா, ஐநா சபை 1979ஆம் ஆண்டை என்ன ஆண்டாக அறிவித்தது? குழந்தைகள் சர்வதேச ஆண்டு. 1978 பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்டு. அடுத்த வினா, தச்சசீல இடிபாடுகளை கண்டறிந்தவர் யார்? அலெக்சாண்டர் கன்னிகாம். தச்சசீல இடிபாடுகளை கண்டறிந்தவர் அலெக்சாண்டர் கன்னிகாம். 34வது வினா பாருங்க, டெல்லியில் ஒரு மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார்? இல்துமிஸ். டெல்லியில் ஒரு மதராசை நிறுவிய முதல் ஆட்சியாளர் இல்துமிஸ். 35வது வினா, உலகின் மிகப்பெரிய தட்டு எது? வட அமெரிக்கா. உலகின் மிகப்பெரிய தட்டு வட அமெரிக்கா. 36வது வினா, சந்திரனின் மறுபக்கத்தை லூனா 3 என்ற செயற்கைக்கோள் புகைப்படம் எடுத்த ஆண்டு எது? 1959. அடுத்த வினா, பூமியில் இரவு 12 மணி நேரமும் பகல் 12 மணி நேரமும் சமமாக அமையும் நாட்கள் எது? மார்ச் 21, செப்டம்பர் 23. ஒரு முக்கியமான வினா. பூமியில் சம பகல் இரவு நாள் எப்போனா மார்ச் 21, செப்டம்பர் 23. அடுத்த வினா பாருங்கள், பனிப்பந்து என்று அழைக்கப்படும் கோள் எது? புளூட்டோ. பனிப்பந்து என்று அழைக்கப்படும் கோள் புளூட்டோ. அடுத்த வினா, வி வடிவ ஆற்று பள்ளத்தாக்கினை உருவாக்குவது எது? ஆறு. வி வடிவ பள்ளத்தாக்கினை உருவாக்குவது 6. 40வது வினா, உலகிலேயே மிக அதிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. உலகிலேயே மிக அதிகமான உயரமான நீர்வீழ்ச்சி ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி. அடுத்த வினா, கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய ஒரு அலகு எது? பாத்தோம்கள். கடலின் ஆழத்தை அளவிடக்கூடிய ஒரு அலகு பாத்தோம்கள். 42வது வினா, தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையிடம் எது? டோனோபோலோ, கோவா. தேசிய கடல்சார் நிறுவனத்தின் தலைமையிடம் டோனோபோலோ, கோவா. 43வது வினா, உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு எது? தி கிரேட் பேரியர் ரீஃப். உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு எதுனா தி கிரேட் பேரியர் ரீஃப். 44வது வினா, இந்திய பெருங்கடலில் காணப்படும் நீரோட்டம் எது? மேற்கு ஆஸ்திரேலிய நீரோட்டம், அதாவது குளிர் நீரோட்டம். 45வது வினா, சாலை விபத்துக்களின் எண்ணிக்கையில் இந்தியாவில் முதலிடம் வைக்கும் மாநிலம் தமிழ்நாடு. 46வது வினா, இல்மனைட் தாது கிடைக்கும் மாவட்டம் எது? கன்னியாகுமரி. இல்மனைட் தாது அதிகமாக கிடைக்கிறது எங்கன்னா கன்னியாகுமரி. பாலின விகிதம் சரியாக 1000 உள்ள மாவட்டம் எது? சிவகங்கை. பாலின விகிதம் சரியாக 1000 உள்ள மாவட்டம் சிவகங்கை. 48வது வினா, மேற்கு அஞ்சலக மாவட்டத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? கோயம்புத்தூர். மேற்கு அஞ்சலக மாவட்டத்தின் தலைமையகம் கோயம்புத்தூர். அடுத்த வினா, தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் எங்கு உள்ளது? சென்னை. தெற்கு ரயில்வேயின் தலைமையகம் சென்னை. கடைசி வினா பாருங்க, ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது எது? வெள்ளாடு. ஏழை மக்களின் பசு வெள்ளாடு. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான சமூக அறிவியலிருந்து முக்கியமாக 50 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு சந்திப்போம்.